விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு 2026 தேர்தல் 360 அப்டேட்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதியில யார் யாரெல்லாம் சீட்டுக்கு ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற விவரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல நம்ம ஆமா. தஞ்சாவூர் மாவட்டத்தை பார்க்குறோம். ஆமா. நம்ம தஞ்சாவூர்ல ஏற்கனவே ஒரு 4 தொகுதிகளை பார்த்தாச்சு. மீதம் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளை இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஓகே. முதல்ல வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் எங்க போலாம்? கோவில் நகரமான கும்பகோணத்துல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஓகே. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுல திமுக 7 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, காங்கிரஸ் 6 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, அதிமுக 2 முறை, நிறுவன காங்கிரஸ் 1 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. இதுதான் கும்பகோணம் சட்டமன்றத்தோட தேர்தல் வரலாறா இருக்கு. இங்க கிட்டத்தட்ட காங்கிரஸ் திமுக ரெண்டுமே வலிமையா இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கறதுனாலதானே கும்பகோணம் மாநகராட்சி காங்கிரஸ் கிட்ட இருக்கு. ஆமா, அதனாலதான் பிரதான காரணம். 2021 அங்க என்ன நிலவரம் இருந்தது? 2021 கும்பகோணம்ல திமுக சார்பில் சாக்கோட்டை அன்பழகன் ஒரு 96,000 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. அதிமுக கூட்டணியில மூவேந்தர் முன்னேற்ற கழகம் அவர் ஸ்ரீதர் வாண்டையார் தான் போட்டிட்டாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 75,000 அந்த வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஒரு 20,000 டிஃபரன்ஸ்ல சாக்கோட்டை அன்பழகன் வெற்றி பெற்றிருக்காரு. 3வது முறையாக சாக்கோட்டை அன்பழகன் வெற்றி. ஆமா. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆனந்த் அப்படிங்கிறவர் 12,500 அந்த அளவுக்கான வாக்குகள் வாங்கியிருக்காரு. அமமுக பாலமுருகன் அவருமே ஒரு 6,500 வாக்குகள். மக்கள் நீதி மையம் அவர் ஒரு 5,000 வாக்குகள் அப்படின்னு வாங்கியிருக்காங்க. நீங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கீங்க, எதுக்குன்னு தெரியல. எல்லாருடைய பங்களிப்பையும் சொல்லிடணும் அப்படிங்கிறது. சிறப்பு சிறப்பு. 2021 இதான் நிலவரம். ஏன்னா கிட்டத்தட்ட திமுகவுடைய கோட்டையா தான் இருக்கு. 3 முறையா திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. சாக்கோட்டை அன்பழகன் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. காங்கிரஸும் வலுவா இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி சொல்லவே வேணாம். 2026 பொறுத்தவரை இங்க யாரெல்லாம் சீட்டுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டவுட்டே வேணாம். திமுகவுல 3 முறை ஜெயிச்ச அந்த ஒரு கம்பீரத்துல எனக்கு மறுபடியும் சீட்டு கொடுங்க அப்படின்னு சாக்கோட்டை அன்பழகன் கேட்கிறாரு. அதே போல துணை மேயர் சுபா தமிழழகன் அவரும் கேக்குறாரு. 2 பேர் தான் திமுகவுல சீட்டு கேக்குறாங்க. அதிமுகவுல யாரெல்லாம் கேக்குறாங்க? அதிமுக பொறுத்த வரைக்கும் ரத்னா சேகர், ராமநாதன் இவங்க 2 பேரும் தான் ரேஸ்ல இருக்காங்க. ராமநாதன் ஏற்கனவே எம்எல்ஏ எல்லாம் இருந்திருக்காரு. அதிமுக கூட்டணியில பாஜக ஒதுக்கப்பட்ட நாராயணி கார்த்திகேயன் அவங்க வேட்பாளரா அந்த முயற்சிகள் அப்படின்றதுல இருக்காங்க. இங்க திமுக காங்கிரஸ் வலுவா இருக்காங்க. அதன் அடிப்படையில பாஜகவுக்கு அதை கொடுத்துடலாம்பா அப்படின்ற ஒரு முடிவு கூட டைமே கூட முமுகவுக்கு தான் கொடுத்தாங்க. ஸ்ரீதர் வாண்டையார் தான் நின்னாரு. அந்த அளவுல இந்த டைமே கூட்டணி கூட கொடுக்கலாம். ஏன்னா கோவில் நகரம் வேற, அவங்க கோவில் நகரத்தெல்லாம் டார்கெட் பண்றாங்க. பழனி அது மாதிரியான தொகுதிகள். ஆமா, திருப்பரங்குன்றம், பழனி, நீங்க சொன்ன மாதிரி திருத்தணி அந்த மாதிரி தான் ட்ரை பண்றாங்க. கரெக்ட். கும்பகோணத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கூட போகலாம். எடப்பாடியாரின் முடிவே இறுதியானது. ஆமா, நாத்தாக்கால ஆனந்த் அப்படிங்கிறவர் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காரு. மோ ஆனந்த் அப்படிங்கிறவர் தான் அறிவிக்கப்பட்டிருக்காரு. இதுல என்னன்னா பலவிதமான சர்ச்சைகள், விவாதங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் எழுந்தது. ஆனந்த் அப்படிங்கிறவர் சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்தவர். அந்த பகுதியில சௌராஷ்டிரா சமூகத்துக்கு வேட்பாளரா நாம் தமிழர் தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு அந்த மேடையெல்லாம் சொன்னாங்க. சிலர் விமர்சனம் பண்ணாங்க. அப்படின்னா அது ஒரு மாதிரி போச்சு. நாம் தமிழர் கட்சியில ஒரு வேட்பாளரா அப்படின்ற மாதிரி. ஆமா, ஒரு மொழி சிறுபான்மையினருக்கும் அவர் கேண்டிடேட்டாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துல யார் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? தாவேகாவை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் தளபதி அறிவிக்கிற வரையும் இந்த வேட்பாளர் சஸ்பென்ஸ் தான். அந்த பகுதி நிர்வாகிகள் அப்படிங்கிறது தான் அதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுல தெரியுது. திருவிடைமருதூர் தொகுதியும் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியும் உள்ளடக்கிய தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டம் தாவேகாவுல பிரிச்சிருக்காங்க. அதோடைய மாவட்ட செயலாளர் யாருன்னு பார்த்தோம்னா வினோத் அவர் இருக்காரு. மாவட்ட இணை செயலாளர் பிரபாகரன். இந்த 2 பேருக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லி தாவேகாவுல சொல்றாங்க. அதை தாண்டி விஜய் யாரை வேணாலும் நிறுத்தலாம். கும்பகோணம் விஜய் அப்படி கூட வரலாம்ன்றீங்க. அது டிஃபால்ட்டா உள்ளது. அதை தாண்டி ஒருத்தர் நிக்கணும்ல, எழுத்துப்பூர்வமா ஒருத்தர் நிக்கணும்ல. கரெக்ட். உளப்பூர்வமா எல்லா தொகுதியிலையும் விஜய் அப்படின்னா கூட எழுத்துப்பூர்வமா யாரு, அதிகாரப்பூர்வமா நோட் பண்ணுங்கப்பா அப்படின்றதான் கான்செப்ட். ஓகே, கும்பகோணம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எங்க போகலாம்? நீங்களே கச்சேரிக்கு போயிடலாம். ஆமா, கோயில் முடிச்சாச்சு. அடுத்து கச்சேரி போயிடலாம். திருவையாறு. ஓகே, அதுவும் கோவில் நகரம் தான், போயிடலாம். திருவையாறுமே திமுகவோட கோட்டை தான். திமுகவோட கோட்டை அப்படின்றத விட துரை சந்திரசேகரன் 5 முறை அங்க வெற்றி பெற்றிருக்காரு. அப்படி கும்பகோணத்துல பார்த்தோமோ சாக்கோட்டை அன்பழகன் மாதிரி இங்க துரை சந்திரசேகரன். ஆமா, துரை சந்திரசேகரனுக்கும் பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. ஏன்னா அவர் முதன்முறையா அவர் போட்டிட்டப்ப அவர் சிறிய வயதுல போட்டிட்டாரு.
அவரை எதிர்த்து வந்து சிவாஜி அந்த தொகுதியில வந்து நின்னாரு. சிவாஜியே ஆமா, சிவாஜி தான் ஜெயிப்பாரு எல்லாம் அந்த மாதிரி நிறைய வந்து எதிர்பார்த்தாங்க. அப்ப அதிமுக வந்து ஜாஜே அப்படி அணியா இருந்தது. அதுல வந்து ஜானகி அணி சார்பில் தான் வந்து சிவாஜி வந்து போட்டிட்டாரு. ஆனா வந்து யாருமே எதிர்பார்க்காத விதமா வந்து துரை சந்திரசேகரன் வந்து அடிச்ச 10 பேருமே டான்ற மாதிரி ஜெயிச்சிட்டாரு. அத இப்போ வரைக்குமே அவர் வந்து சிவாஜிய ஜெயிச்சவர் அப்படின்ற அந்த பேர், அந்த ஹிஸ்டரியில அவர் பேர் வந்து இருக்கு. ஆமா, அதுவும் 5 முறையும் ஜெயிச்சிருக்காரு அப்படின்றதுனால ஒவ்வொரு முறையும் அந்த அமைச்சர் டிஸ்கஷன் வரும்போது அவர் பேருமே வரும். எப்படி பர்கூர்ல வந்து சுகவனத்தை என்ன வரையும் நினைவு வச்சிருக்காங்களோ அது மாதிரி இங்க வந்து ஆமா கரெக்ட் சந்திரசேகர் சுகவனம் அப்படின்ற பேர் வந்து நம்ம மறக்கவே முடியாது. அரசியல் வரலாற்றிலே மறக்க முடியாது. அப்படி வந்து துரை சந்திரசேகரன். ஆனா வந்து இந்த அமைச்சர் இந்த டிஸ்கஷன் வரும்போது தஞ்சை பிரதிநிதித்துவம் வேற யாருக்காவது போயிடும். சமூக ரீதியாவுமே ஒரு சமூகத்துல நிறைய பேருக்கு கொடுக்குறோம், கல்லர் சமூகத்துல இப்படி முக்கியத்துவம் யாருக்கோ கொடுக்குறோம் அப்படின்னும் போது அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆனா அவர் முறை வந்து ஜெயிச்சா அமைச்சராக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. வாய்ப்புகள் இருக்கு. அந்த விஷயத்துல அவருக்கு வந்து பறி போயிருது, அந்த வாய்ப்புகள் கிடைக்காம போயிருது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் எங்க போட்டியிடறாரோ அதை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் வந்து ரொம்ப முக்கியமானவராக இருப்பாங்க. விஜய் எதிர்த்து போட்டியிட்டவர் அப்ப வெற்றி பெறாங்க நம்ம கடைசியில சொல்ல முடியும், சொல்ல முடியாது. ஏற்கனவே எதிர்த்து ஜெயிச்சு எம்எல்ஏ இருக்கிறவங்கள போட்டிடுறாங்கன்னா விஜய் தானே அவங்கள எதிர்த்து போட்டிடுறான்னு சொல்லணும். ஆனா ஃபெமிலியர் சிவாஜி எங்க ஜெயிச்சாருன்னு இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க? சூப்பர், சிறப்பு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வந்து 5 முறை வெற்றி பெற்று இருக்காங்க. காங்கிரஸ் வந்து 2 முறை வந்து வெற்றி பெற்று இருக்காங்க. ஆனா திமுகவோட கோட்டையா தான் திருவையார் வந்து இருக்கு. இவ்வளவு ஹிஸ்டரி சொல்லிட்டு 2021 நிலைமை என்ன அப்படின்னு கேட்கவே தேவையில்லை. டிஃபால்ட்டா அங்க துரை சந்திரசேகர் தான் வெற்றி பெற்றாரு. அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் எஸ் வெங்கடேசனை வந்து 53,650 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றார். ஒரு ஹியூஜ் வெற்றி தான். அமமுக சார்பா போட்டியிட்ட வி கார்த்திகேயன் 37,500 வாக்குகள் அங்க வந்து வாக்குகள் வாங்கியது. மேபி வந்து அந்த ஃபேக்டர் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கு. ஆனா பெரிய அளவுல இல்ல, 53,000 லீடிங் இருக்கு. ஓகே, நாம் தமிழர் சார்பா போட்டியிட்ட வேட்பாளர் வந்து 15,820 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. இங்கேயும் வந்து ஓரளவு கணிசமான அவங்க இந்த 10,000 20,000 அந்த இதை வந்து இங்க மீட் அவுட் பண்ணிருக்காங்க. 2024 இங்க என்ன நிலவரம் இருந்தது? 2024 திருவையாறுமே தஞ்சாவூருக்குள்ளதான் வந்து வருது. தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள முரசொலி வந்து 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. தேமுதிகவை சார்ந்த சிவனேசன் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 31,300 அந்த அளவுக்கு வாங்கியிருக்காரு. கருப்பு முருகானந்தம் வந்து அவருமே ஒரு 27,000 கிட்ட வாங்கியிருக்காரு. நாம் தமிழர் வந்து இங்க வந்து 26,600 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட தேமுதிகவுக்கு ஈக்குவலா பாஜக தேமுதிகலாம் பக்கத்துல நாம் தமிழர் வந்து அதிமுக கூட்டணியில இருந்த தேமுதிகவுக்கு ஈக்குவலா வாங்கியிருக்காங்க அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். 2026 யாரு சீட்டுக்கான ரேஸ்ல இருக்கா? 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுல நீங்க ஆப்வியஸ்லி சொல்ல வேணாம், திமுகவுல துரை சந்திரசேகரன் தான் வந்து கேட்பாரு. அவருக்கான வாய்ப்புகள் தான் அதிக அளவுல இருக்கு. அதை தவிர கல்லணை செல்லக்கண்ணு அவரும் ட்ரை பண்றாரு, களிமேடு செல்வம் அவரும் வந்து ட்ரை பண்றாரு, முகில்வேந்தன் அவருமே ட்ரை பண்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 போட்டியாளர்கள் இருக்காங்க. அதுல வந்து அதிகபட்ச வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா துரை சந்திரசேகரன் தான் இருக்கு. அதிமுகவுல யாரெல்லாம்? அதிமுக பொறுத்த வரைக்கும் வந்து முன்னாள் எம்எல்ஏ ரத்னசாமி, அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா இளங்கோவன், சூரிய பிரகாஷ், இவங்க பேர்லாம் வந்து அடிபடுது. அந்த ரேஸ்ல இருக்காங்க அப்படின்ற இவங்க பேர்லாம் வந்து அடிபடுது. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் செந்தில்நாதன் அவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அவர் வந்து முனைவர், அவருமே கூட ஆரம்ப காலத்துல இருந்து கட்சியில இருக்காரு. வீரத்தமிழர் முன்னணி அந்த அமைப்பெல்லாம் முன்னெடுத்தவர். கல்லணையில கூட அந்த தண்ணீர் மாநாடா அதெல்லாம் கூட ஆர்கனைஸ் பண்ணவர் அப்படின்னு அவர் அந்த பிரபலமான ஆளு. இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர்ல ஒரு 5-6 முக்கியமான நபர்கள்ல கூட அவர் வந்து இருப்பாரு அப்படின்ற அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நபராக தான் இருக்காரு. திருவையாறு சட்டமன்ற தொகுதியில தாவேக்காவுல யாருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரிதான் தஞ்சாவூர் மற்றும் திருவையாறு சட்டமன்ற தொகுதியில உள்ளடக்கிய தஞ்சாவூர் மத்திய மாவட்டம், அதுதான் வந்து தாவேக்கா வந்து வரையறுத்திருக்காங்க. அதுல வந்து விஜய் சரவணன் தான் மாவட்ட செயலர். அவர் வந்து அதிக வாய்ப்புகள் தஞ்சாவூர்ல போட்டிடுறதுக்கு தான் இருக்கு. அப்புறம் மாவட்ட இணை செயலாளர் பாரி இருக்காரு, அவருக்கு கூட வாய்ப்புகள் கிடைக்கலாம். இல்ல வேற நபரை கூட களத்துல இறக்கலாம். விஜயோட முடிவே இறுதியானது, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தொகுதியை பொறுத்தவரை இந்த சமூக மக்கள் வந்து செல்வாக்கு செலுத்துறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் முக்குலத்தோர் சமூகம், பட்டியல் இனத்தவர், சிறுபான்மையினர், முத்தரையர், உடையார், வன்னியர், இந்த மாதிரி பல சமூகங்கள் வந்து இங்க வந்து இருக்காங்க. ஆமா, அடுத்து நம்ம இந்த தொகுதி பாத்திரலாம். அடுத்து வந்து நம்ம வந்து அப்படியே திருவிடை மருதூர் போயிடலாம்.
ஆமா, உயர்கல்வித்துறை அமைச்சரோட தொகுதிக்கு பேர். ஆனா பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல எல்லாருமே வந்து 3 முறை வெற்றி, 5 முறை வெற்றி அந்த மாதிரி. திமுக கோட்டைன்னு சொல்லிட்டோம்ல. திமுக ஆட்சி இருக்கிறதுனால அது உங்களுக்கு வந்து சாதகமா இருக்கு சொல்றதுக்கு. அதிமுக ஆட்சியா இருந்தா கொஞ்சம். ஆமா, திருவிடைமருதூர்லயுமே பாத்தீங்கன்னா திமுக வந்து 7 முறை வெற்றி பெற்று இருக்காங்க. அதுல உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வந்து 3 முறை வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் 2 முறை, அதிமுக 2 முறை வந்து வெற்றி பெற்று இருக்காங்க. 2021 நிலவரம் என்ன? 2021 தேர்தலை பொறுத்தவரை நீங்க சொன்ன மாதிரி கோவி செழியன் தான் வெற்றி பெற்றாரு. அவர் வெற்றி பெற்றாதான் அமைச்சரா இருக்க முடியும் கேட்காதீங்க. அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் வீரமணியை விட 10,680 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு. நாம் தமிழர் வந்து இந்த தொகுதியில கிட்டத்தட்ட 11,176 வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க. ஒரு நல்ல வெற்றி தான் இந்த இடத்துல. ஒரு 10,000 வாக்குகள் அப்படிங்கிறது. 2026 இங்க என்ன நிலம், யார் யாரெல்லாம் வந்து சீட்டு கேட்கறாங்க? மீண்டுமே வந்து திமுக கோவி செழியன் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து தலைமுறை தாண்டி வந்து கலைஞர் குறித்து வந்து ரிசர்ச்சே வந்து பண்ணவர். அவரோட முனைவர் விளம்பரம் மாதிரி தலைமுறை தாண்டி எல்லாம் சொல்றீங்க. ஆமா, இல்லங்க, கலைஞர் குறித்து வந்துதான் அவர் வந்து அவரோட ரிசர்ச்சே வந்து பண்ணாரு. அந்த கடமை வந்து இன்னும் சொல்ல போனா வந்து அவரோட பேர் வந்து நெடுஞ்செழியன். அந்த காலகட்டத்தில் வந்து நெடுஞ்செழியன் நாவல நெடுஞ்செழியன் திமுகக்கு எதிராக இருந்ததுனால அவர் பேரே வந்து செழியன்னு சுருக்கிக்கிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து திமுக பற்றாளர். முதல்வர் ஸ்டாலின் அவரோடையுமே ரொம்ப நெருக்கமா இருக்கிறவர். உதயநிதி அவரோடையுமே அவர் வந்து ரொம்ப இணக்கமான சூழல்ல தான் இருக்காரு. இந்த காரணங்கள்லாம் முன் வச்சு ஒரு சீட்டை கொடுத்தே ஆகணும். தஞ்சையில வந்து பலர் இருந்தாலுமே கூட இவரை அமைச்சராக்குற, அது உயர்கல்வித்துறை அமைச்சராக்குனதுக்கு அவரோட அந்த உழைப்பு, திறமை, விசுவாசம், இந்த மாதிரி பல விஷயங்கள் தான் வந்து முக்கியமான ஃபேக்டரா வந்து இருந்தது. அடுத்த நம்ம பார்த்தோம்னா வழக்கறிஞர் ஆனந்த்ராஜா அவர் பேருமே வந்து அடிபடுது. அதே போல முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் சுபா திருநாவுக்கரசு அவங்களுமே வந்து ரேஸ்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதிமுக யார் யார் ரேஸ்ல இருக்கா? அதிமுக பொறுத்தவரை திருவிடைமருதூர் வடக்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ராஜகுமாரன் அவர் வந்து சீட்டு கேட்கிறாரு. ஆடுதுறையை சேர்ந்த டாக்டர் அருள்ராஜ் வந்து சீட்டு கேட்கிறாரு. முன்னாள் எம்எல்ஏ கலையரசனின் மகன் எழில் செல்வன் அவரும் வந்து சீட்டு கேட்கிறாரு. யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். திமுக நீங்க சொன்ன மாதிரி இந்த மற்ற நபர்கள் இருந்தாலும் கோவி செழியனுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கு. தாவேகால யாரு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு? தாவேகாவை பொறுத்தளவுல திருவிடைமருதூர் கும்பகோணம் பொறுப்பாளர்கள் வினோத், இணை செயலாளர் பிரபாகரன், விஜய் சந்திரன், கதிர்காமன், இது மாதிரி முக்கியமான பொறுப்பாளர்கள் இருக்காங்க. இதுல யாராவது ஒருத்தருக்கு இங்க வாய்ப்புகள் கிடைக்கிறது. அந்த தனி தொகுதியா இருக்கிறதுனால அதற்கான விஷயங்களும் பார்க்கணும். ஆமா, அதற்கு யாரு நிர்வாகியா பார்த்து விஜய் நிறுத்துவாரு பார்ப்போம். ஓகே, இதுதான் வந்து திருவிடைமருதூர் தொகுதியோட நிலவரம். ஓகே, அடுத்து எந்த தொகுதி பார்க்கலாம்? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி பாபநாசம் தொகுதி தான் வந்து கடைசியான தொகுதியா இருக்கு நம்ம பாக்குறது இல்ல. ஆமா, அங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸோட ஒரு கோட்டையாவே இருந்திருக்கு. காங்கிரஸ் வந்து 8 முறை ஜெயிச்சிருக்காங்க. தமாக வந்து 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக 3 முறை, சுயேட்சை 1 முறை ஜெயிச்சிருக்காங்க. அதே போல மனிதநேய மக்கள் கட்சி வந்து கடந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற்றாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாபநாசம் அப்படின்னா அப்படியே மூப்பனார் அப்படி வந்து ஒரு மாதிரி காங்கிரஸோட கோட்டையாவே வந்து இருக்கு. 2021 எவ்வளவு வாக்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க? 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுல இங்க வந்து மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த ஜவாஹர்ல தான் வந்து போட்டிட்டாரு. எதிர்தரப்புல அதிமுகவை சேர்ந்த கோபிநாதன் வந்து போட்டிட்டாரு. அவருக்கும் இவருக்கான வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 16,228 வாக்குகள் வித்தியாசத்துல ஜவாஹிருல்லா வந்து வெற்றி பெற்றாரு. நாம் தமிழர் இந்த தொகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 15,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அமமுகவை சேர்ந்த ரங்கசாமி 20,000 வாக்குகள் வாங்கி அமமுக கூட கூட்டணியில கேட்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. 20,000 வாக்குகள் அவர் வாங்கியிருக்காரு. இதான் 2021 நிலவரம். இது வந்து காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறதுனால மீண்டும் வந்து காங்கிரஸ் இந்த தொகுதியை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மனிதநேய மக்கள் கட்சியுமே கேட்பாங்க. அவங்க கடந்த முறை வெற்றி பெற்றவங்க அப்படிங்கிற அடிப்படையில கேட்பாங்க. என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ 22ஆம் தேதி வருது, பார்க்கலாம். 2026 இங்க யாரெல்லாம் சீட்டு கேட்கறாங்க? திமுகல பார்த்தோம்னா எஸ்கே முத்துசெல்வம் அப்படிங்கிறவர் இருக்காரு. ஐயாராசு, அம்மாப்பேட்டை கலைச்செல்வன், தாமரை செல்வன், பாவை ஹனீபா அப்படின்னு பெரிய லிஸ்டே இருக்கு சீட்டு கேட்கிற லிஸ்ட். திமுக கூட்டணியில மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டா ஜவாஹர்லா வந்து திரும்ப கேண்டிடேட்டா நிப்பாரு. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஐயப்பன் என்கிற சண்முக பிரபு, கோபிநாதன், ராம்குமார் இவங்க பேர்கள் எல்லாம் வந்து அடிபடுது. நாம் தமிழர்ல அனீஸ் பாத்திமா கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதிக்கான மாவட்ட செயலாளர் இருக்கிற நிஜாமலி அவர் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கும். கண்டிப்பா வழக்கமா சொல்ற மாதிரி விஜயோடைய முடிவே இறுதியானது. என்னென்ன சமூக மக்கள் இங்க அதிகமா இருக்காங்க? இந்த தொகுதியை பொறுத்தவரை வன்னியர், மூப்பனார், உடையார், பட்டியலினத்தவர், இஸ்லாமியர், கிறிஸ்துவர், முக்குலத்தோர்னு ஒரு கலவையான மக்கள் தொகை இருக்கிறாங்க. இவங்கதான் வெற்றி தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் இருக்கிறாங்க.
இதுதான் பாபநாசம் தொகுதியோடைய நிலவரம். இங்க இஸ்லாமியர்கள் கொஞ்சம் அதிகமாவே இருப்பாங்க ஆமா, அதனால. சரௌண்டிங்ல. அவங்களும் வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருப்பாங்க. இருக்காங்க. ஓகே. ஆமா, இன்னும் பாத்தீங்கன்னா இங்க திமுக வந்து பெரும்பாலும் கூட்டணி கட்சிக்கு தான் சீட்டு போயிருக்கு. இன்னும் வெற்றி கணக்கே இங்க தொடங்கல அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அதிமுக ஆட்சியில வேளாண் துறை அமைச்சரா இருந்த துரைக்கண்ணு அவர் வந்து போட்டியிட்டு 3 முறை வந்து வெற்றி பெற்றிருக்காரு. இதான் வந்து பாபநாசம் தொகுதியோட நிலவரம். ஒட்டுமொத்த தஞ்சாவூர் மாவட்டத்தோட நிலவரமும் இதுதான். இதற்கு முன்னாடி ஒரு காணொலி வெளியிட்டிருக்கோம். தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி இந்த தொகுதிகள்லாம் பார்க்கணும்னா அந்த காணொலியில நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா. ஒட்டுமொத்தமா தஞ்சாவூருடைய நிலவரம் இதுதான். இந்த தொகுதியில நாங்க சொன்ன தகவல்ல வேற ஏதாவது அப்டேட் இருக்கா, உங்க கள நிலவரம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அடுத்து நாங்க எந்த மாவட்டத்தை சொல்லணும், எந்த தொகுதியை நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. நன்றி. நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.